முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகமிருந்து 15வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். கடந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களது தெய்வீக சங்குகளை முழங்கினார்கள் என்று பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் அவர்கள் இருவரும் மற்றும் பீமனும் முழங்கிய அந்த விசேஷமான சங்குகளின் பெயர்களை சஞ்சயன் விவரிக்கும் உன்னதமான தருணம் இது. அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம். ஸ்லோகம் 15. ஸ்லோகம்: பாஞ்சஜன்யம் ஹ்ருஷிகேசோ தேவதத்தம் தனஞ்சய பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்ம விருகோதர. 15. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: ஹ்ருஷிகேச புலன்களை அடக்கியவரான ஸ்ரீகிருஷ்ணர், பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கையும், தனஞ்சய செல்வங்களை வென்றவனான அர்ஜுனன், தேவதத்தம் தேவதத்தம் என்னும் சங்கையும், பீமகர்ம அசாத்தியமான செயல்களை செய்யக்கூடிய விருகோதர ஓநாயை போன்ற பசி வயிற்றை கொண்ட பீமன், பௌண்ட்ரம் பௌண்ட்ரம் என்னும் மகாசங்கம், தத்மோ மாபெரும் சங்கையும் முழங்கினார்கள். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறுகிறான், மன்னரே, புலன்களின் அதிபதியான ஸ்ரீகிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் என்ற தன் சங்கினையும், பகைவர்களை வென்று நிதியை குவிக்கும் அர்ஜுனன் தேவதத்தம் என்ற தன் சங்கினையும் முழங்கினார்கள். அதே நேரத்தில் பயங்கரமான செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவனும் ஓநாயை போன்ற பசி கொண்டவனுமான பீமசேனன் பௌண்ட்ரம் என்னும் தன் மாபெரும் சங்கினை எடுத்து முழக்கினான். பாண்டவர் தரப்பில் இருந்த ஒவ்வொரு முக்கிய வீரரின் சங்கும் தனித்துவமான பெயரையும் வரலாற்றையும் கொண்டது. கிருஷ்ணரின் பாஞ்சஜன்யம் பாஞ்சஜனன் என்ற அசுரனை அழித்து பெறப்பட்டது. அர்ஜுனனின் தேவதத்தம் இந்திரலோகத்திலிருந்து அவனுக்கு கிடைத்தது. பீமனின் சங்கு அவனது பிரம்மாண்ட உடலமைப்பைப் போலவே மிக பெரியது, மகாசங்கம். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் மிக ஆழமான 2 தத்துவ பெயர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஹ்ருஷிகேசன், ஹ்ருஷிகேஷா. ஹ்ருஷிக என்றால் புலன்கள், ஈஷா என்றால் அதிபதி. ஸ்ரீகிருஷ்ணருக்கு புலன்களை ஆள்பவர் என்று பொருள். நம்முடைய வாழ்க்கை போரில் வெற்றி பெற வேண்டுமானால் நம்முடைய புலன்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, மெய் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். புலன்களை அடக்கிய இறைவனே நம் தேரோட்டியாக இருக்கும்போது வெற்றி நிச்சயம். தனஞ்சயன் தனஞ்சயா. அர்ஜுனனுக்கு செல்வத்தை வெல்பவன் என்று பொருள். இங்கே செல்வம் என்பது வெறும் பணம் அல்ல, ஆன்மீக தேடலால் பெறப்படும் தெய்வீக குணங்கள், வேர்ச்சூஸ் என்னும் அழியா செல்வம். பீமனின் ஆற்றல். பீமனுக்கு விருகோதர என்ற பெயருண்டு. தீமைகளை அழிப்பதில் அவனுக்கு இருந்த அசாத்திய பசியையும் வேகத்தையும் இது குறிக்கிறது. இன்றைய சிந்தனை: நமது மனப்போராட்டங்களை வெல்ல முதலில் நாம் ஹ்ருஷிகேசனை சரணடைய வேண்டும், அதாவது நமது புலன்களை நல்வழியில் செலுத்த பழக வேண்டும். பாண்டவர்களின் சங்குகளுக்கு பெயர்கள் இருந்தது போல நமது நல்ல எண்ணங்களும் நற்செயல்களும் தனித்துவமான அடையாளத்துடன் தீர்க்கமாக இருக்க வேண்டும். அப்போது நம்முள் எழும் தர்மத்தின் குரல் நமக்கு எதிரான தடைகளை தகர்த்தெறியும். முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகம் இருந்து 16வது மற்றும் 17வது 18வது ஸ்லோகங்களை இன்று நாம் சேர்த்து பார்ப்போம். ஏனெனில் இவை அனைத்தும் பாண்டவர் படையின் பிற மாவீரர்கள் வரிசையாக சங்கு முழங்குவதை ஒரே கோர்வையாக விவரிப்பவை. கிருஷ்ணர், அர்ஜுனன், பீமன் ஆகியோரின் முழக்கத்தை தொடர்ந்து தர்மன் உள்ளிட்ட மற்ற பாண்டவ சகோதரர்களும் அவர்களது கூட்டணி அரசர்களும் தங்களது சங்குகளை முழங்கும் உன்னதமான தருணம் இது. அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம். ஸ்லோகம் 16, 17, 18. ஸ்லோகம்: அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிர நகுல சகதேவஸ்ச சுகோஷமண புஷ்பகௌ. 16. காச்சியஸ்ச பரமேஸ்வாச சிகண்டீச மகாரத திருஷ்டத்யும்னோ விராடஸ்ச சாத்யகிஸ்ஸாபராஜித. 17. த்ருபதோ திரௌபதேயாஸ்ச சர்வச பிருதிவிபதே சௌபத்ரஸ்ச மகாபாஹு சங்கான் தத்மு பிருதக் பிருதக். 18. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிர குந்தியின் மகனும் அரசனுமான தர்மன், யுதிஷ்டிரன் விடப்பெரிது அனந்த விஜயம் என்ற சங்கையும், நகுல சகதேவ நகுலன் மற்றும் சகாதேவன் விடப்பெரிது சுகோஷம் மணிபுஷ்பகம் ஆகிய சங்குகளையும் முழங்கினர். பிருதிவிபதே பூமிக்கு அதிபதியே, திருதராஷ்டிர மன்னரே, காச்சிய பரமேஸ்வாச சிறந்த வில்லாளியான காசி மன்னனும், சிகண்டீச மகாரதா மகாரதனான சிகண்டியும், திருஷ்டத்யும்ன விராடசிச்ச திருஷ்டத்யும்னனும் விராட மன்னனும், சாத்யகி அபராஜித யாராலும் வெல்ல முடியாத சாத்யகியும், த்ருபதோ திரௌபதேயா துருபத மன்னனும், திரௌபதியின் 5 புதல்வர்களும், சௌபத்ர மகாபாகு பெரிய தோள்களை கொண்ட சுபத்திரையின் மகன் அபிமன்யுவும்,
சர்வச பிருதக் பிருதக் மைனஸ் போர்க்களத்தின் நாலா பக்கங்களிலிருந்தும் தத்தமது சங்குகளை தனித்தனியாக ஒரே நேரத்தில் முழங்கினர். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். சஞ்சயன் அரண்மனையில் இருந்தபடி திருதராஷ்டிரனிடம் விவரிக்கிறான். மன்னரே, பாண்டவர்களின் மூத்தவரான யுதிஷ்டிரர் அனந்த விஜயம், எல்லையற்ற வெற்றி என்ற தன் சங்கினை ஊதினார். நகுலன் சுகோஷம், இனிய ஓசை என்ற சங்கையும், சகாதேவன் மணிபுஷ்பகம், மணிகள் பதித்த மலர் என்ற சங்கையும் முழக்கினர். அவர்களைத் தொடர்ந்து காசி மன்னன் சிகண்டி, பாண்டவர் படை தளபதி திருஷ்டத்யும்னன், விராட மன்னன், அஞ்சா நெஞ்சம் கொண்ட சாத்யகி, துருபதன், திரௌபதியின் பிள்ளைகள் மற்றும் மாவீரன் அபிமன்யு என பாண்டவர் தரப்பில் இருந்த ஒட்டுமொத்த படைத்தலைவர்களும் அணிவகுத்து நின்று தங்களின் சங்குகளை தனித்தனியாக ஆனால் ஒரே நேர்கோட்டில் அதிரும்படி முழக்கினார்கள். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு அனந்த விஜயம், எல்லையற்ற வெற்றி. தர்மத்தின் வடிவமான யுதிஷ்டன் ஊதிய சங்கின் பெயர் அனந்த விஜயம். நாம் தர்மத்தின் பாதையில் செல்லும்போது நமக்கு கிடைக்கும் வெற்றி தற்காலிகமானது அல்ல, அது எல்லையற்ற நிரந்தரமான ஆன்மீக வெற்றி, அனந்த விஜயம் ஆகும். ஒற்றுமையின் பலம். கௌரவர் தரப்பில் பீஷ்மர் சங்கை ஊதியவுடன் மற்றவர்கள் சத்தமிட்டார்கள். ஆனால் பாண்டவர் தரப்பில் ஒவ்வொரு மாவீரரும் தங்களுக்குரிய தனித்துவமான சங்குகளை தனித்தனியாக புருதக் புருதக் முழக்கினாலும் அது ஒரே இலக்கை நோக்கிய பேரொளியாக இருந்தது. நற்குணங்கள் எப்போதும் தனித்தனி தகுதிகளுடன் இருந்தாலும் தீமையை எதிர்க்கும்போது அவை ஒன்றாக இணைந்து செயல்படும். இன்றைய சிந்தனை. நமது வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது நமக்குள் இருக்கும் நேர்மை, ஒழுக்கம், பக்தி, விவேகம், வீரம் போன்ற அனைத்து நற்பண்புகளையும் பாண்டவத் தலைவர்கள் போல ஒரே நேரத்தில் விழிப்படைய செய்ய வேண்டும். அவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக தோன்றினாலும் அவற்றின் கூட்டு பலம் நம்மை எந்தவொரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் வெற்றிகரமாக மீட்டெடுக்கும். நாளை பாண்டவர்களின் இந்த ஒட்டுமொத்த சங்கு முழக்கம் கௌரவர்களின் மனதில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை விவரிக்கும் 19வது ஸ்லோகத்தை பார்ப்போம்.